யமலோகம். சித்திரகுப்தன் எரும மாட்டை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு இருந்தார். இருந்தாலும் அந்த எரும மாடு என்னவோ கருப்பாக தான் இருந்தது. சிவந்த கண்களும் முறுக்கிய கொம்பும் யாருக்குமே பயத்தை வரவழைக்கும். பளிங்கு பாறைக்கு முன்னால் யமதர்மராஜா அலங்கரிக்கப்பட்ட உடையோட நெஞ்ச நிமித்தி ஒரு முறை அகலமாக வாயை திறந்து சிரிச்சிட்டு இருந்தார். அவருடைய அந்த கர்ஜனையால் யமலோகமே அதிர்ந்தது. எரும மாட்டு மீது அமர்ந்து கொண்டு இன்றைய தொழிலுக்கு பூலோகம் கிளம்பிட்டாரு. ராஜன் மிகவும் கவலையோடு காணப்பட்டான். வயிற்று புள்ளத்தாச்சி லட்சுமி மூடப்பட்ட அந்த அறையில் ஒரு பகுதியில் 2 கால்களும் விரிந்த நிலையில் படுத்து கிடந்தா. லட்சுமியால் வேதனை பொறுக்க முடியலை. அவளை சுற்றியும் 4 நர்ஸுங்க நின்றுருந்தாங்க. லட்சுமியுடைய நெஞ்சு பகுதிக்கு அடியிலிருந்து கை வைத்து வயிற்றை நல்லா கீழே நோக்கி தள்ளிட்டு இருந்தாங்க. குழந்தையோட தலைப்பகுதி மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டு இருந்தது. உள்ளே நடக்கிறது என்னன்னே தெரியாத ராஜன் தன்னுடைய விரல் நகங்களை கடிச்சு கடிச்சு கீழே துப்பிக்கிட்டு இருந்தான். மனசு வேற வேகமாக துடிச்சுக்கிட்டு இருந்தது. குழந்தை வெளியே வந்ததும் வீழ்னு ஒரு சத்தம். குழந்தையுடைய அந்த சத்தம் ராஜனுடைய காதுகளில் சங்கீதமாக ஒலிச்சது. யமன் இதுக்கு மேலே பொறுமை இல்லாதவரா பாசக்கயிற்ற ராஜன் மீது வீசுறாரு. குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே சாயறா ராஜன். ஓடி வந்து பார்த்த மருத்துவர்கள் ராஜன் மாரடைப்பால் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கிருந்த மக்களுடைய அழுகை ஒப்பாரியாக மாறிப்போச்சு. பிறந்த குழந்தைய ஒரு முறை கூட பார்க்காம போயிட்டாரே. புள்ள பெத்து கிடக்கிற மகள் லட்சுமி எழுந்து வந்து கேட்டா, நான் என்ன சொல்கிறது? கடவுளே, என்னுடைய மருமக பிள்ளைய கொடுத்துரு கடவுளே, உனக்கு கண்ணில்லையா? இன்னும் வாழவே இல்லையே, அதுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டியே என்று ஒப்பாரி வச்சுட்டு அழுகிறாள் லட்சுமியோடைய அம்மா. ராஜன் கழுத்தில் கயிறை இறுக்கமாக கட்டி பூமியிலிருந்து யமலோகம் அழைச்சிட்டு போகிறாரு யமதர்மராஜா. எரும மாட்டினுடைய வாளில் ராஜன் கட்டி போடப்பட்டிருக்கான். கொஞ்ச நேரம் தான் இறந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் இறந்து யமலோகத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அழுகிறான், புலம்புறான், கண்ணீர் விட்டு ஆர்ப்பரிக்கிறான். யமன் கிட்ட பல கேள்விகள் கேட்குறான். எதுக்காக என்னை இவ்வளோ சீக்கிரம் அழைச்சிட்டு போகிறீங்க? நான் எறும்புக்கு கூட துரோகம் செஞ்சதில்லையே. நான் என்ன தவறு செஞ்சேன்? பிறந்த என்னுடைய குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம இப்படி சாகடிச்சிட்டிங்களே, அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஊரையே கொள்ளையடிக்கிறாங்க. அவங்கள முதல்ல சாகடிக்க வேண்டியது தானே. என்னை ஏன் பிடிச்சிட்டு வந்தீங்க? ராஜன் யமன் கிட்ட வாதம் செய்கிறான். யமதர்மராஜாவோ உதட்டில் இருக்கிற புன்னகை மட்டுமே வந்தது. கெஞ்சியும் பார்த்துட்டான், மிஞ்சியும் பார்த்துட்டான். யமன் வாயிலிருந்து ஒரு பதிலும் வந்ததா இல்லை. சோர்ந்து போய் படுத்துட்டான் ராஜன். யமனுக்கு எப்படியோ தன்னுடைய வாகனத்தை பூமியை விட்டு தாண்டியாக வேணும் அப்படிங்கிற நிர்பந்தத்திலேயே இருந்தார். யமதர்மராஜா சில நேரங்களில் அழுது கண்ணீரை பார்த்தவுடன் மனமிளகி பிடித்து வந்த உயிரை மீண்டும் விட்டுடுவார். அதனால தான் அதிசயிக்கும்படியாக சில மனிதர்கள் இறந்து போய் மீண்டும் பிழைச்சிக்கிறாங்க. செத்து போயிட்டார்னு சுடுகாறு வர சென்றவங்க கூட மூச்சை விட்டு எழுந்து நிற்பதையும் பார்க்க முடியுது. இதனால் மும்மூர்த்திகள் கிட்ட பல நேரம் வாங்கி கட்டிக்குவார் யமதர்மராஜா. பூமியை தாண்டிட்டா என்ன அழுதாலும் மீண்டும் உயிரானது உடலிடம் போய் சேராது. அதனால் எருமை வாகனம் பூமியை தாண்டும் வரை ராஜன் மீது தன்னுடைய பார்வை விழாதபடிக்கும் காதில் எந்த ஒரு சொல்லும் விழாதபடியும் முகத்தை அங்கேயும் இங்கேயும் திரும்பியபடி யமதர்மராஜா வச்சிருந்தாரு. இதோ எரும வாகனம் பூமியை தாண்டிடுச்சு. இனிமேல தான் இறக்கப்பட்டாலும் இந்த உயிர் உடல்ல சேராது. அதனால கவலை இல்லை. மனம் திருப்தியுடன் பலமாக சிரிக்கிறாரு. யமனோட சிரிப்பை கேட்டு அதிர்ந்து போறான் ராஜன். இப்போ ராஜனுடைய சந்தேக கேள்விகளுக்கு யமதர்மராஜா பதிலளிக்க தயாராகிறாரு. மானிடா, உன்னுடைய கேள்விகளை இப்பொழுது கேள் அப்படிங்கிறாரு. யமதர்மராஜாவே, சாக வேண்டிய வயதில்லை எனக்கு. என்னுடைய உடலில் எந்த நோயுமே இல்லை. அப்படி இருக்க எதுக்காக எனக்கு இந்த மரணம் அப்படின்னு கேட்குறான் ராஜன். எல்லாம் உன்னுடைய கர்ம வினை. உன்னுடைய பாவங்கள் உன்னை கொன்று விட்டன அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறாரு. கர்ம வினையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கும் கெட்டது பண்ணினதே கிடையாதே. என்னால் முடிஞ்ச உதவிகளை நாள்தோறும் செய்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் எப்படி பாவம் செஞ்சேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறான். நீ பாவம் செய்ததனால்தான் இப்படி குறைந்த வயதிலேயே வலுக்கட்டாயமாக அழைத்து வருகிறேன் அப்படிங்கிறாரு. எரும மாட்டை நிறுத்து யமராஜனே, நான் எந்த பாவமும் செஞ்சதில்லை. தவறுதலா என்ன அழைச்சிட்டு வந்துட்டீங்க. உடனடியா என்னுடைய உயிரை உடலோடு சேர்த்து வையுங்க அப்படிங்கிறான் ராஜன்.
மீண்டும் யமன்கிட்ட இருந்து பலத்த சிரிப்பு. மானிடனே, நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாய்தான் இருந்தாய். ஆனால் போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன். என்ன, போன ஜென்மத்து பாவமா? ஆமாம், கடந்த பிறவியில் நீ செய்த பெரும் பாவம் உன்னை இன்றும் துரத்துகிறது. சரி, நான் செஞ்சது பாவமாகவே இருக்கட்டும், அதுக்குரிய தண்டனையா அந்த பிறவியில் நான் அனுபவிக்கலையா? ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறான் ராஜன். சரியான கேள்விதான். நீ அப்போதும் அனுபவித்தாய், இப்போதும் அனுபவிப்பாய். எதுக்காக 2 தண்டனை எனக்கு அப்படிங்கிறான் ராஜன். என்ன 2 தண்டனையா? யார் சொன்னது? உன்னுடைய மொத்த தண்டனை 7. இப்போது தான் 2 கலைஞ்சிருக்கு, இன்னும் 5 பாக்கி உள்ளது அப்படிங்கிறாரு யமதர்மராஜா. என்னது, இன்னும் வர்ற பிறவிகளிலும் தண்டனையா? அப்படி என்ன தவறு செஞ்ச யமதர்மராஜா அப்படிங்கிறார் ராஜன். அவன் செய்த பாவங்களை யமன் சொல்லலானார். கடந்த பிறவியில் நீ பிறந்து 3 வயதானதும் உன்னுடைய தகப்பனார் காலமானார். அது அவருடைய வினை பயன். அதன் பிறகு உன்னை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டாள் உன் தாய். மறு திருமணம் செய்யாமல் உனக்காகவே வாழத் தொடங்கினாள். ஆண்களின் கழுகு பார்வையில் தப்பித்து படாத பாடுபட்டு தன்னையும் காத்து கொண்டு உன்னையும் நன்கு வளர்த்து ஆளாக்கினாள். உனக்கு திருமணம் செய்து வைத்து உன் மனைவி பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்தாள். அவளுக்கு நீதான் உலகம், உன் பிள்ளைகள் நட்சத்திரம். ஒரு நாள் வயதாகி படுத்த படுக்கையாகி விட்டாள். கால மாற்றத்தால் உன் மனைவி மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள். கணவனாகிய உன்னிடம் அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசினாள். நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாம் மறந்து பெற்றெடுத்த அன்னையையே வெறுத்து ஒதுக்கினாய். உன் மலத்தையும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளின் மலத்தையும் கழுவிய அந்த தாயின் மலத்தை கழுவ ஆளில்லை. கண்டவளுக்கெல்லாம் சேவை செய்யவா என்னை என் அப்பனும் ஆத்தாலும் பெற்றெடுத்து போனாங்க என்று சிலித்து கொண்டாள் மருமகள். சரியான பராமரிப்பு இல்லாததால் அவளின் உடம்புகளில் கொப்பளம் ஏற்பட்டது. கொப்பளத்திலிருந்து சீல் வடிந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புண்களிலிருந்து புழு நெளிய ஆரம்பித்தது. அத்தாயின் மீது கடும் துர்நாற்றம் வீசியது. மகனாகிய நீ உன் அம்மாவை யாருமில்லா காட்டிலே தனியாக விட்டு போனாய். வெயிலின் தாக்கத்தினால் அன்றே உடல்வெந்து கண்ணீருடன் இறந்தாள். அந்த தாயின் கண்ணீரே உன்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுள்ளது. நீயும் ஒரு நாள் கிழவனாவாய், உனக்கும் அந்நிலைமை உருவாகலாம் என்றார் யமன். ராஜனுக்கு தான் செய்த பாவவினைகள் புரிந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர்ந்தான். அதற்குள் இருவரும் யமலோகம் வந்து சேர்ந்தார்கள். யமன் வருவதைக் கண்ட யமகாத வீரர்கள் ஓடி வந்தார்கள். யமனை வணங்கிய அவர்கள் ராஜனை பின்தொடர்ந்தார்கள். யமகாதகர்களே, எல்லாம் சரியாக நடக்கிறதா என்றார் யமன். நல்லபடியாக நடக்கிறது மகாராஜா, இவனை உடனடியாக அவ்விடத்தில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்றார்கள் யமகாதகர்கள். கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது. விறகு வைக்கப்பட்டு தீ ஊற்றப்பட்டது. எண்ணெயினுள்ளே ராஜன் இறக்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது. அந்த நேரத்தில் ராஜனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யமதர்மராஜாவே, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். உன்னுடைய சந்தேகத்தை இப்போதே கேட்டுக்கொள், இல்லையெனில் அடுத்த ஜென்மத்தில்தான் என்னை பார்க்க முடியும் என்றார். நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கின்றேன். என் மனைவியாகிய அவளுக்கு தண்டனை இல்லையா என்றார். பலமாக சிரித்தார் யமதர்மராஜா. வினையின் பயன், விதியின் விளையாட்டு யாரையும் விடாது. இன்று உன் மனைவியாய் இருக்கின்றாளே லட்சுமி, அவள்தான் உன்னுடைய முந்தைய பிறவியிலும் மனைவியாவாள். யாரை வெறுத்து ஒதுக்கினாளோ, யாருடைய மலத்தை தொட தயங்கினாளோ அவளே உன் மகளாய் பிறந்துள்ளாள். லட்சுமி தான் அக்குழந்தையின் மலத்தை துடைக்க வேண்டும். ஆம், உன்னுடைய தாய்தான் உனக்கு மகளாய் பிறந்துள்ளாள். கணவனை இழந்த உன் தாய் அனுபவித்த அனைத்தும் அவளும் அனுபவிப்பாள். வேண்டாமென்று ஒதுக்கிய தாயை இன்று அவளே அனைத்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பாள். உடல் என்பது வடிவம் மட்டுமே. உயிரால் விளையும் ஆன்மாவே என்றும் நிலைத்து நிற்கும் என்றார் யமதர்மராஜா. ராஜனின் உடல் எண்ணெயில் கரைந்து போய் அடுத்த பிறவிக்கான கருப்பைக்காக காத்திருந்தது. நாம் செய்த கர்ம வினைக்கான தண்டனையை 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் அனுபவித்தே தீர வேண்டும். வினை விதைத்தவன் நிச்சயம் வினையை அறுவடை செய்தே தீர வேண்டும். நன்றி.